400க்கும் மேற்பட்ட வட மாநில யாத்திரைகள் மதுரை பேசஞ்சர் ரயில் மூலம் வரும்போது. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வட இந்தியாவை சேர்ந்த மத்திய பிரதேசத்திலிருந்து ஒரு 1000 ரயில் பயணிகள் 1000 ராம பக்தர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கானுங்க. வந்து பேசஞ்சர் ரயில் மூலமாவே வந்திருக்கானுங்க. பேசஞ்சர் ரயிலே வந்து கடைசியா மதுரையில வந்து இறங்கி மதுரையிலிருந்து பேசஞ்சர் ரயில் பிடிச்சு ராம்நாடு போய் சேர்ந்திருக்காங்க. ராமநாதபுரத்தில் இறங்கும் போது டிக்கெட் கேட்டாங்க. ராமநாதபுரம் ஸ்டேஷன்ல இறங்கும் போது டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் கேட்கிறார். அதுல யாருமே டிக்கெட் எடுக்கல. 1000 பேரும் டிக்கெட் எடுக்கல. மத்திய பிரதேசத்திலிருந்து வந்தவன் இதுவரைக்கும் வந்திருக்கான். ராமநாதபுரம் வரைக்கும் வந்து டிக்கெட் எடுக்காம வந்திருக்கான் பாருங்க. அதில் 100 பேரை பிடிச்சி அபராதம் வசூலிச்சிருக்காங்க. 25,000 ரூபாய் அபராதம். மீதி 500 பேரை ரவுண்ட் அப் பண்ணி என்ன டிக்கெட் பரிசோதகர்கள் ஒரு 10-15 பேர், ஸ்டேஷன் மாஸ்டர், இந்த ஊழியர்கள்லாம் சேர்ந்து வரும்போது 500 பேரும் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டா நம்மளை விட்டுருவாங்க. தொட முடியாது. நம்மளை இந்த நாட்டில் எந்த அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணலாம், திருடலாம், கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஜெய் ஸ்ரீராம் கோஷம் ஒன்று போட்டுட்டா போதும். பாருங்க, ராமனுடைய நாமம், ராமநாமம் எதற்கு பயன்படுது பாருங்க. இதுதான் சனாதன தர்மம். ராமநாமம் எதற்கு பயன்படுகிறது? ரயில்ல டிக்கெட் எடுக்காம வந்தா அதுக்கு பயன்படுது. நம்ம ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டா நம்மளை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. மோடி இருக்கிறார் நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிற தோணியில இவனுக்கு கோஷம் போட்டு கையை உயர்த்தி கோஷம் போட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம். டிக்கெட் எடுக்க முடியாது, நாங்க ராமனை பார்க்கத்தான் போனோம். ராமனை பார்க்க போறதுன்னா வீடு வாசல வித்துட்டு போங்கடா. இவன் பூரா அங்கே அந்த கும்பமேளாவில் குளிச்சவன். கும்பமேளாவை குளிச்சு கங்கையை அசுத்தம் பண்ணிட்டு இப்ப மறுபடி அதே குளிக்காத அந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்காங்க. இங்க ராமேஸ்வரத்தை ஒரு வழி பண்ணிட்டு போறது. ராமேஸ்வரத்துல நல்ல கிருமிநாசிலாம் தெளிங்கப்பா. இவங்க போனதுக்கு பிறகு நல்ல டெட்டால் போட்டு இந்த ஊரை கிளீன் பண்ணி விடுங்க. இல்லாட்டினா இருக்கிற தமிழர்களுக்கு மற்ற ஆளுகளுக்கு மிகப்பெரிய வியாதிகள், தொற்று வியாதிகளை கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க. அப்படி இவனுங்க வந்து அந்த கோஷம் போட்டு தப்பிச்சு ஓடிட்டானுங்க. இதுதான் இந்த நாட்டில் மோடியினுடைய ஆட்சி லட்சணம். எப்படி கேட்க முடியும்? டேய், ரயில்ல டிக்கெட் எடுங்கடா, ஏன்டா எடுக்காம போறீன்னு புத்திமதி சொல்ல முடியாதுல்ல. நீ ஓட்டு திருடுற இல்ல, அதன் திருப்பி கேட்டான்னா நீ எங்களுடைய ஓட்டையே திருடுற, வாக்குரிமையே பறிச்சுட்ட, ஓட்டையே எங்களுக்கு தெரியாம திருடுற. அப்புறம் நீ என்ன எங்ககிட்ட ரயில்ல டிக்கெட் எடுக்காம போறத பத்தி பேசுற? ஜெய் ஸ்ரீராம், அவ்வளவுதான். ஜெய் ஸ்ரீராம். டிக்கெட் எடுக்க முடியாது, நீ பாத்துக்க. நீ தான் ஓட்டு திருடுற இல்ல. ஆக தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. இந்த ஜெய் ஸ்ரீராம் என்பது இதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுது பாருங்க, எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இவர்களுடைய ஆணவ போக்கு என்னன்னா, கும்பலா இருந்தா 100 பேர், 200 பேர், 300 பேர், 500 பேர் இருந்தா எந்த தப்ப வேணாலும் பண்ணலாம். எந்த தப்ப வேணாலும் செஞ்சுட்டு நாங்க கோஷம் போட்டுட்டு போவோம். மோடி வாழ்க, மோடிஜி வாழ்கன்னு கோஷம் போட்டாங்களாங்கிற செய்தி எல்லாம் நமக்கு கிடைக்கல. ஆனா ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே தகராறு பண்ணி தப்பித்து ஓடி இருக்கிறார்கள். இவங்க பண்ணின தப்பு. இந்த ரயில்வே டிக்கெட் பரிசோதகர்கள் மானாமதுரைக்கும் இந்த ராம்நாடு கடையில நல்ல காட்டு பகுதி இருக்கு, அந்த இடத்துல செக் பண்ணி இவங்களை ஃபுல்லா இறக்கி விரட்டி விட்டு நடந்து போங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு இருந்தா, ஒரு 100 கிலோமீட்டர் விரட்டி விட்டு இருந்தா அப்ப சரியா இருந்திருக்கும். அவங்களுக்கு அப்ப சரியா இருந்திருக்கும். டிக்கெட் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எடுக்கலாங்க. மத்திய பிரதேசத்தில், இந்தியாவில் எந்த மூலையிலிருந்தும் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தா, ரயில் நிக்குமா இருந்தா எந்த மூலையிலிருந்தும் டிக்கெட் எடுக்கலாம். போபால்ல இருந்து ராமேஸ்வரம் டிக்கெட் எடுக்கலாம். போபால்ல இருந்து காஷ்மீருக்கு டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் வேணுங்கன்னா கொடுப்பாங்க. எந்த சாதாரண கிராமத்தில் இருக்கிற ரயில் நிற்கின்ற ஸ்டேஷனுக்கும் எடுக்கலாம், டிக்கெட் எடுக்கலாம்னா இவனுக்கு டிக்கெட்டே எடுக்கல. அங்க இருந்து சும்மாவே அப்படியே போபால்ல ஏறி இருக்கானுங்க. ஒருவேளை அங்க இந்த ராம பக்தர்களை வந்து அந்த ஊரு சீஃப் மினிஸ்டர் சௌஹான், இந்த மாதிரி பழைய மினிஸ்டர்கள் இவெல்லாம் வந்து வழி அனுப்பி வச்சாங்களோ என்னமோ தெரியல. ஒருவேளை இவங்க தான் இந்த ஓட்டு திருடுக்காக ரயில்ல ஏறி போனவங்களோ. இந்த திருட்டு ஓட்டு போடுறதுக்கு ரயில்ல அனுப்பி வச்சார்ல ஒரு பாஜக எம்பி ஒருத்தர், கொடியெல்லாம் காட்டி கையசைச்சு பீகார் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு
போனாங்கல்ல, ஒருவேளை அப்படிதான் இருக்கும். பீகார் தேர்தலில் திருட்டு ஓட்டு போட்டவர்களாக இருக்கலாம். ரயிலா அனுப்பிச்சு வச்சான்ல, ஆக அப்படிப்பட்ட திருட்டு ஓட்டு போட்டவர்கள் இப்பொழுது திருட்டு ரயில் ஏறி வந்திருக்காங்க. வந்து அடாவடியாக டிக்கெட் எடுக்க முடியாது என்று கோஷம் போட்டு போயிருக்காங்க. ஏப்பா, திருப்பரங்குன்றத்துல மலைக்கு போராடுறீங்களே, நீங்க வேணா பட்டுவாடா பண்ணிருங்களே அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை. இனி தமிழக பாஜகவிடம் தான் அரசு இதை வசூலிக்கணும். நீனு ஸ்ரீராம் ஜெயம் தானே போடுற, ஸ்ரீராம ஜெயம், ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தானே போடுற. தமிழக பாஜகவும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தானே போடுற. இந்த வழக்கு, டிக்கெட் பரிசோதனை வழக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்தா என்ன சொல்லுவாரு? விடுதலை பண்ணிடுவார்ல எல்லாரையும். தண்டனை எல்லாம் கிடையாது, அப்படியே விடுதலை போங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டான்ல, அவனுக்கு டிக்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே போங்க. அப்ப இவனுக்கு விமான ஒண்ணுதான் பாக்கியா இருக்கு. விமானத்தில் ஏறிக்கிட்டும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போகலாம் டிக்கெட் எடுக்காம. ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்றவர்கள் இவர்கள் மேல் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுவாங்க. ராம ரவிக்குமார் போன்றவர்கள் எடுத்து சொன்னால் அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் தள்ளுபடி பண்ணுவாரா? கேள்வியை முன் வைக்கிறோம். ஏப்பா, அவன் தான் டிக்கெட் எடுக்கல. உங்க மோடியினுடைய ஆட்சியில உங்க சொந்தக்காரங்க பீகாரில் திருட்டு ஓட்டு போட்டவங்க, திருட்டு ஓட்டு போடுவதற்காக பீகார் சென்று வந்தவர்களை இப்ப இப்படியே இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாங்களோ. திருட்டு ஓட்டு போட்ட பாவத்தை தொலைக்கிறதுக்கு நீ போய் ராமேஸ்வரம் கடல்ல அப்படியே இவங்களுக்கு இது பணமெல்லாம் கொடுக்குற பெரிய அளவில் கிடையாது. நீ திருட்டு ஓட்டு போட்டுட்டு வந்து பீகார் தேர்தலில் நேர டெல்லி போய் ராமர் டெம்பிளில் போய் ராமரை பார்த்துக்க. அந்த ராமரை பார்த்துட்டு அப்புறம் நேர இங்கே நீ பாட்டுக்கு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காம போய் அங்கே யார், நான் என் பேரை சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடைச்சி வச்சுட்டானுங்க. இவனுக்கு இங்கே வந்து ட்ரெயினில் வந்து இங்கே இப்போ டிக்கெட் எடுக்காமே இங்கே ராமேஸ்வரம் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த திருட்டு ஓட்டு போட்டதுக்கு, பீகார் தேர்தலில் போட்டதுக்கு இதுதான் வந்து பரிசு போடுது. இப்படித்தான் பணத்தை வந்து பட்டுவாடா பண்றாங்க என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக தலைவர்கள் வாக்கு திருட்டை நடத்துகிறார்கள். அவர்களை ஆதரிக்கின்ற மக்கள் திருட்டு ரயில் ஏறி வர்றாங்க. கேட்டா அதுக்கு ஜெய் ஸ்ரீராம். எங்க ஜெய் ஸ்ரீராம் போடுறது? திருடு. இப்ப இனிமே பெண்களை இந்த நிர்பயா வழக்குன்னு சொன்னாங்கல்ல, இந்த பெண்களை கடத்தி கற்பழிக்கிறவன் அதெல்லாம் அந்த மாதிரி இதுகள்ல ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டா விட்டுறணும். போலீஸுக்கு அதை சட்டமாவே ஏற்றுங்க. பார்லிமெண்ட்ல திருடி கொண்டிருக்கும் பொழுது போலீஸ் பிடித்தால் அப்பொழுது திருடர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டால் விட்டுறணும். ஒரு பெண்ணை கற்பழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, கூட்டு பாலியல் வல்லுறவு செய்கின்ற பொழுது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டால் அவர்களை பிடிக்க கூடாது. சட்டம் போடுங்க. உங்க ஆட்சி தானே நடக்குது, சட்டம் போடுங்க. அதுதானே இந்த மக்களுக்கு பிடிக்கிறது. ஓட்டு திருடுவதற்கு தலைவன், திருட்டு ரயில் ஏறி வர்றதுக்கு மக்கள். நல்லா இருக்குதா? விளங்கிடும் உங்க நாடு. இதைத்தான் சனாதன தர்மம் சொல்லுதா? மூச்சுக்கு 300 தானே சனாதன தர்மம், சனாதன தர்மம் ஓங்கி வளரணும்னு சொல்றீங்க. சனாதன தர்மத்தை எல்லாரும் ஃபாலோ பண்றது இதுக்கு தானயா? திருட்டு ரயில் ஏறி வர்றதுக்கு தான் சனாதன தர்மமா? அப்ப அந்த தர்மத்தில் என்னதான்டா சொல்லியிருக்கு? எந்த திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணிவிட்டு அங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு வந்துட வேண்டியதா சனாதன தர்மமா? வெக்கமா இல்ல? சூடு சொரணை இல்ல? சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களா என்ன? மானம், வெக்கம், சூடு சொரணை அவனுக்கும் கிடையாது. இங்க இருக்கிற தமிழக பாஜகவுக்கும் கிடையாது. இங்க இருக்கிற RSS கும்பலுக்கும் கிடையாது. RSS தானே இவ்வளவு வளர்த்தது. இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை, இவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கின்ற திருட்டுத்தனத்துக்கு வக்காலத்து வாங்குகின்ற திருட்டுத்தனத்திற்கு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டால் அதை சரின்னு வாதிடுவதற்கான ஒரு மனப்பான்மையை, அப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். உருவாக்கிட்டான் RSS. குட்டிச்சோராக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டை. 2014 இருந்து இவங்க கையில் ஆட்சி வந்துருச்சுல, அதனால் குட்டிச்சோராக்கி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஆக தைரியமாக அந்த ஒரு 100 பேரையாவது பிடிச்சு அபராதம் வசூல் பண்ணிட்டாரு. அது நம்ம ஊரு டிக்கெட் கலெக்டர்ங்கிறதுனால. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்க இருக்கிறாங்க டிக்கெட் கலெக்டராக. மற்றவர்கள் கோஷம் போட்டு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. செய்வதறியாது விழிக்கிறது நிர்வாகம், ரயில்வே நிர்வாகம். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. துணைக்கு சனாதன தர்மம். இந்த திருட்டுத்தனத்தை மறைப்பதற்கு, திருட்டுத்தனத்திற்கு வக்காலத்து வாங்குவதற்கு, இதை சரி என்று சொல்லுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் கோஷம்.
ஆமா, அவர் ஓட்சோரி பண்ணுகிற வாக்கு திருட்டை நடத்துகிற தலைவனுக்கு இதெல்லாம் சாதாரணம். அவனுக்கு இங்க நேர்மை நீதி நேர்மை எல்லாம் தெரியும். நம்மளே வாக்கு திருடுறான், இவன் திருட்டுற ஏறி போகட்டும். நாடு எப்படி ஆனா என்ன, எக்கேடானா என்ன அவங்களுக்கு? அவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டும். எந்த அயோக்கியத்தனத்தை வேண்டுமானாலும் செய்து ஆட்சியில் தொடர்வார்கள். அதற்காக இப்படி மக்கள் செய்கின்ற ஒழுங்கீனங்கள் திருட்டுத்தனத்தை எல்லாம் சகித்துக் கொள்வார்கள். சரிம்பாங்க. ஒருவேளை சனாதன தர்மம் இதைத்தான் சொல்லுது பொழுது, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டால் இந்த சனாதன தர்மத்தில் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு, எல்லாத்துலயும் விதிவிலக்குன்னு ஒன்று வருவாங்க, கொடுப்பாங்க கொஸ்டின் ஆன்சர்ல எல்லாம். அது மாதிரி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டால் அதற்கு சனாதன தர்மத்தில் விதிவிலக்கு கொடுத்திருக்கிற போல இருக்கிறது. ஆகவே இவனுக்கு திரும்பி மறுபடியும் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. இப்படியே தான் போய் இறங்க போறாங்க. டிக்கெட் எடுக்காம போறதை பற்றி இங்கே கேட்க முடியாது. அது இடவழியில அதாவது தமிழ்நாட்டை தாண்டுற வரைக்கும் தான் இவங்களுக்கு பிரச்சனை. தமிழ்நாட்டை தாண்டிட்டா யாரும் கேட்க போறது இல்லை. அதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த டிக்கெட் பரிசோதகர்கள் அங்க இருக்கிற டிக்கெட் பரிசோதகர்கள் மத்திய பிரதேசத்திலானே ஒரு கன்னியாஸ்திரிகள் 2 பேர் ரயில்ல ஏறி வந்த உடனடியாக அந்த டிக்கெட் பரிசோதகர் RSSக்கு போன் பண்ணி அவங்கள பொய்யான வழக்க புனைந்து அவங்கள ஜெயிலில் பிடிச்சி தள்ளி, அதைத்தான் அந்த ஊர் வெஸ்ட் பெங்கால்ல அந்த இதுல, அதாவது மத்திய பிரதேசம் பீகார்ல இருக்கிற டிக்கெட் பரிசோதகர்கள், அந்த வட இந்திய டிக்கெட் பரிசோதகர்கள் அதைத்தான் செய்யறாங்க. மற்றபடி திருட்டு ரயில் ஏறி போகலாம். ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டா திருட்டு ரயில் ஏறி போகலாம். பார்க்கலாம் இந்த நாடு எங்கே எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மக்கள் திருட்டு ரயில் ஏறி வருகிறார்கள், தலைவன் வாக்கு திருடுகிறார். பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.